சீர்காழி அருகே திருவாளி ஏரியிலிருந்து நாள்தோறும் அதிகளவு மண் எடுத்து சென்று வரும் லாரிகளால் பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நிறுத்திடக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் திருவாளி ஏரி உள்ளது. இந்த ஏரி நீரை பயன்படுத்தி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சீர்காழி பகுதியைச் சேர்ந்த சில விவசாயிகள் சீர்காழி தாசில்தார் மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஆகியோர்களிடம் அனுமதி பெற்று கடந்த வாரம் வண்டல் மண்ணை எடுக்கத் தொடங்கினர். இந்த நிலையில் ஒரே நேரத்தில் பலருக்கு அனுமதி வழங்கிய நிலையில் திருவாளி ஏரியில் ராட்சத இயந்திரம் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் மண்களை எடுத்து வியாபார நோக்கத்தில் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான லாரிகள் ஒரே நேரத்தில் திருவாளி ஏரியில் வந்து மண்களை பாதுகாப்பற்ற முறையில் அள்ளிச் சென்று வருகின்றனர். இதனால் கடந்த ஒரு வாரமாக சீர்காழி பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பும் நெருக்கடியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக காலை மாலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வந்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காரைமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பூம்புகார் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஒரே நேரத்தில் அனுமதி வழங்காமல் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட நாட்களை குறித்து அனுமதி வழங்கிட வேண்டும், திருவாளி ஏரியில் ராட்சத இயந்திரம் மூலம் மண்கள் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனுமதி பெறாமல் மண் எடுக்கும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும், சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக லாரிகளை இயக்கும் லாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவெண்காடு போலீசார் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை மற்றும் ஏராளமான போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.